என்ன நீ எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிற, நீ சாப்பிடலையா? உனக்கு எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல கிருஷ்ணா, நான் அப்புறமா ஆண்டி கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ஜெனிமா, நீ சாப்பிட வேண்டியதானே? அதாம்மா நானும் சொல்லிட்டு இருந்தா. இல்ல ஆண்டி, நான் அப்புறமா உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. அது என்ன ஜெனிமா, என்னை பத்தி தெரியாத? நான் சாப்பிட்றதுக்கு நேரமாகுமே, அது வரைக்கும் நீ என்ன சாப்பிடாம இருக்க போறியா? நீ ஆஃபீஸ்க்கு போகணும்ல சாமி, போ. நீ எடுத்துட்டு வந்து கிருஷ்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டு 2 பேர் போயிட்டு வாங்க. டைம் ஆச்சுல்ல. இல்ல ஆண்டி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல ஆண்டி, வீட்டில் தான் இருக்கேன். அதனால தான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன் நீ ஆஃபீஸ்க்கு வரலையா நீ? இல்ல கிருஷ்ணா, எனக்கு என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் மெயில் எல்லாம் செக் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கு. நான் இன்னைக்கு வீட்ல இருந்து அந்த வேலையை பாக்குறேன். நீங்க மட்டும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. ஏன் ஜெனிமா, உடம்புக்கு முடியலையா? என்னாச்சு சாமி? இல்ல ஆண்டி, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம தலைவலியா இருக்குது ஆண்டி. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியே ஜெனிமா? சரி சரி, அதனால என்ன, பரவாயில்ல. இன்னைக்கு வீட்லயே இரு. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை கீத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது வேலை இருந்தா அப்புறம் பாரு. என்னமா அனுப்பணுங்கிற அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோ. இப்போ உனக்கு இட்லி சாப்பிட்றியா, இல்லாட்டி கொண்டு வரட்டுமா? இட்லி சாப்பிட்டுட்டு வேணா மாத்திரை ஒன்று சாப்பிடு. இல்லாண்டி எதா இருந்தாலும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. என்னமோ தலை அதிகமாக வலிக்கிறனால வாமிட்டு வர மாதிரி இருக்கு ஆண்டி. அப்படியா? வெறும் வயிற்றுல எப்படி சாமி மாத்திரை சாப்பிடுவேன்? கஞ்சி கிஞ்சி ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்லாண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சரியாயிரும். அப்படியா? சரி, ஏதாவது வேணும்னு சொல்லு சாமி. ஓகேங்க ஆண்டி. அப்ப இன்னைக்கு நீ வரல, அப்ப நான் மட்டும் தான் கிளம்பணுமா? ஏன்டா, அவளுக்கு தான் முடியலன்னு சொல்றாளா? அப்புறம் ஏன் அவளையும் போட்டுட்டு வீட்டில் இருந்து இருக்கட்டும் என்ன? அவளால நீ போக மாட்டே ஆபீஸ்க்கு? போ, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை பாரு. சரிம்மா. அப்பா எங்க மாவு? ஆமா, உங்க அப்பா இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அப்பளவே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். ஆத்தா எங்கம்மா? ஆத்தா உள்ளதாண்ட ஏதோ காய்கறி ஏதோ நறுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் கூப்பிடுறதா? இல்லம்மா, ஆத்தாவை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. நான் வரும்போது ஆத்தா தூங்கிடுறாங்களா, பார்க்கவே இல்லை. சரி, அங்கதான் இருக்கிறாங்களா, சரி சாப்பிட்டு கை கழுவிட்டு நானே ஆத்தாவை பார்த்து பேசிட்டு அப்புறம் ஆபீஸ் கிளம்புறேன். ஆமா ஆமா, சின்னம்மாவை கேட்டுட்டு தான் இருந்தாங்க இங்க இந்த வாங்கி வீட்டுக்கு வரானா இல்லையான்ட்டு. சரி, ஒரு எட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு போறப்போ. சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் பின்னாடி வேலை இருக்குது, நான் போறேன். ஜெனிமா, ஏதாச்சும் நான் கூப்பிடு சாமி. ஓகேங்க ஆண்டி. ஆமா ஜெனி, எங்க உன்ற தம்பி இங்க ஆளவே காணோம், எங்கதான் போனவன்? அவன் நல்லா பாரத்தோட ஐக்கியமாயிட்டான். அவன் அவங்க வீட்டுல எல்லாம் போயிருக்கிறான். என்னடா சொல்றேன், எங்க அண்ணன் வீட்லயா? அவன் பாரத் கூட தான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான். அப்படியா? எனக்கே தெரியல. அண்ணன் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஏன் தெரியுமா, அவ ஏதோ தாத்தா பாட்டி வீட்டுல தான் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அங்கதான் இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவனை வந்து இங்க இருக்குன்னு சொன்னாலும் கேட்காம அங்க போறேன்னு போனான். இப்ப அங்கேயும் இல்லையாவன்? இல்லாண்டி அவன் கிராண்ட்மா கூட தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் என்னமோ அவனுக்கு அங்க செட் ஆகலையாட்டுக்கு. சரி, அதனால பரத் அண்ணா கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டானா, அதனால அங்கேயே இருக்கிறான், அந்த அண்ணன் கூடயே இருக்கிறான். ஆபீஸ்க்கு அவர் கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான் நாட்டுக்கு. ஓஹோ, அப்படியா? ஏன் அவனை நம்ம வீட்லயே வந்து இருக்க சொல்ல வேண்டியதானே? யார் வேண்டாங்கிறா? இங்கதான் அவ்வளவு ரூமுங்க கிடக்குது, சும்மா தான் நல்லா கிடக்குது. வந்து இருக்க சொல்ல வேண்டியதுதானடா ஏன் கிருஷ்ணா? இல்லம்மா, நானும் கூப்பிட்டு பார்த்தேன். அவன் பாரத் கூட நல்லா செட் ஆயிட்டான். அவன் அங்கேயே தான் இருக்கிறான், போற வரைக்கும் அங்கதான் இருப்பானாட்டு இருக்குது. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அவங்க கூட நீங்களும் வேலைக்கு போயிடுங்க. அவங்க இங்க இருந்தாலும் அவனுக்கு தனியா இருந்து என்ன பண்றதுன்னு பரத் கூடயே இருக்கிறானாட்டு இருக்குது. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அவன் எங்க நம்ம வாங்கி கூட தான் இருக்கிறான். நானே என்ன எங்க போய் தனியா தான் இருக்கிறானா, தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருக்கிறானே நம்ம நினைச்சிட்டு தான் கேட்டேன். அவன் எங்கம்மா அங்க போயிருந்தான்? அவன் 2 நாள் கூட அவங்க தாத்தா வீட்டுல இல்ல. அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கலையாமா, போர் அடிக்குதாமா, என்ன பண்றது தெரியாம அவன் இருந்தான். அப்புறம் சரி பரத்து தான் அப்புறம் அப்படியே அங்கேயே ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போனா, அப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டான் வீட்லயே போய். நானே இங்க வந்து இருடா தான் சொன்னேன், அவனுக்கு எங்கேயும் பிடிக்கலையாமா. சரி சரி, அங்கதான் இருக்கிறா, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நீங்களும் இல்லன்னா அப்புறம் அவன் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான். சரி, பரத் கூட தான் இருக்கிறான். சரி சரி, நீ சாப்பிட்டுட்டு சரி ஆத்தா பார்த்து பேசிட்டு போ. நான் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, வர ஜெனிமா, ஏதாவது வேணும்னா சொல்லு. ஓகேங்க ஆண்டி. ஏண்டி சுப்பு, கேள்விப்பட்டையாடி நீ? என்ன ராமாயி? அது என்னமோ ஊருக்குள்ள ஏதோ பூந்துருச்சாமா, அது என்னமோ வீடு வீடா வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்குதாமா. அப்படியா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்போ. புரியலையா? ஏன் சுப்பு? அதுதாண்டி, அது ஏதோ வந்திருக்குதாமா. உனக்கு ஏதோ தெரியுமா? அது எதா இருந்தாலும் பழுத்துன்னு சொல்லு. அதே இப்படி என்ன முடிஞ்சிட்டு சொல்ற? நீ சொல்றதே ஒண்ணுமே புரியல. என்னமோ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிற. எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. அதுதான் சுப்பு, அது என்னமோ ராத்திரி நேரத்துல என்னமோ ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்குதாமா. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஊருக்குள்ள உலாவுதா? இது என்ன புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கிற? அட ஆமா சுப்பு, நேற்று ராத்திரியெல்லாம் எல்லாம் வந்திருக்குது. என்ற மருமகளெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அவங்க தான் சொன்னாங்க காலையில் எழுந்திரிச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, எதுவும் தெரியல, நான் எதுவும் பார்க்கல. அவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ காலையில இருந்து அதான் பேச்சு. நான் இன்னைக்கு வீட்டில் கூட ஒரு வேலையும் செய்யல. ஆட என்னத்த நீ சொல்லிட்டு இருக்கிற? உன்ற மருமகளா? அவள் ஏதாவது வேலை செய்யறதுக்கு முடப்பட்டுட்டு உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருப்பா. இல்லை சுப்பு, எனக்கு தெரியாது அவள் எப்படி சொல்றது. அது என்னமோ சொல்றது நெசமாக தான் இருக்குமோன்னு தோணுது. என்ற பையனும் வேற பார்த்துருக்குறானா. என்ற பையன் வேற என்கிட்ட சொல்லாமே எங்கே வெளியூருக்கு எங்கே போயிட்டா ஏதாவது வேலை இருக்குதுன்ட்டு. அவனும் இல்லை. நான் சந்தேகப்பட்டா சரியா போச்சு. உன்ற மகன் இங்கே இல்லையா? இங்கே வெளியூருக்கு போயிட்டானா? அதனால தான் உன்ற மருமகன் உங்ககிட்ட அது இதுன்னு எதாவது இல்லாத போல சொல்லி வச்சிருக்கிறா. அவன் பண்ணக்கூடியவதான் நீ சொல்ற மாதிரி. ஆனா இப்போ ஏதோ உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் தெரியல. எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அதுதான்
நான் இன்னைக்கு புள்ள வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் அதை போறதுக்கு இல்லாம அது இதுன்னு சொல்லி போக வேண்டாம்னு என்னை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான். இல்லாட்டி நான் எப்ப வரேன்னு சொன்னாலும் உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவா. இந்த வாட்டி எதுவுமே அந்த மாதிரி சொல்லல. எனக்கு போவே கூடாது, நீங்க போயிட்டு நான் தனியா இங்க இருந்து என்ன பண்றது, இன்னைக்கு வந்துருச்சுன்னு என்ன பண்றதுன்ட்டு ஒரே அது இதுன்னு பேசி என்ன போறதுக்கு இல்லாம பண்ணி இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னடி ராமாயி சொல்லிட்டு இருக்கிற? எனக்கே ஒன்னு சொல்றதே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாமா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் யாருமே சொல்லல, நீ தான் என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிற. அது என்னமோ எனக்கு தெரியல சுப்பு, நானெல்லாம் வாக்கல ஒண்ணு. நான் நேற்று ராத்திரி மாத்திரை சாப்பிட்டு படுத்தவா நல்லா தூங்கிட்டு அசந்து வெடிகாத்தால தான் நானும் எந்திரிச்சேன். எந்திரிக்கிறப்ப என்ற வயனு ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னேன் மருமகதா. அவதான் சொன்னான் இந்த மாதிரி ராத்திரி எல்லாம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரும் போற மாதிரி வர மாதிரி எல்லாம் இருந்தது, நான் சரியாவே தூங்கலான்ட்டு. இல்லாட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல நீ ராத்திரி நேரத்தில் அண்ணாடு தனியாக தானே படுக்கிற, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? எனக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்லை. நானும் ஒன்ற மாதிரி தானே மாத்திரை போட்டு படுத்தோம்னா வெடிவு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி தூக்கம் வந்துடுது. அப்புறம் எப்படி இதெல்லாம் கேட்கும்? நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. சரி சரி, எதுக்கு கதை வேலை நல்லா சாத்தி படுத்துக்கிறேன் பொழுதோட, வேற என்ன பண்றது? ஆமா ஆமா, எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு சரியா? சரி சரி, இன்னைக்கு வேணா பாக்குறேன். அப்புறம் வேற ஏதாவது இதே மாதிரி ஏதாவது நீ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நாளைக்கு வேற ஏற்பாடு தான் பண்ணணும். அப்புறம் தனியா படுக்கிற கொஞ்சம் பயமா தான் இருக்குது. சரி சரி, நானும் எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இப்படிதான், எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. சரி நீ படுக்கணும் படு, இல்லாட்டி கொஞ்சம் ஏதாவது இதா இருந்துச்சுன்னா என் ரூட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் அங்கே இருக்கலாம். நீங்க தனியா இருந்து என்ன பண்ற வயனும் இல்லையில, நான் தான் இருக்கிறேன். அவன்ற மருமக கதவை சாத்திட்டு திறக்கவே மாட்டான். நீ வேணா வாங்க. சரி பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே சார் ஓகே சார். இமிடியேட்டாக உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ. இவரு என்ன அதை பற்றி யோசிக்காம ஃபோன் பேசிட்டு பிஸியாகவே இருக்கிறாரு. இது கூட நம்ம தான் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்குது. என்னடா ஷாம், என்ன பண்ணிட்டு இருக்கா? டீ சாப்பிட்றியாடா? இல்லை ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. ஏன் ஷாம் வேண்டாங்கிறா? இந்த டைமில் ரெகுலராக குடிக்கிற டைம் தானே, வா. ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, டீ தானே எங்கே போயிட்டு போகுது, அப்புறமா குடிச்சுக்கலாம். அம்மா நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்டா இவ்வளோ நாள் ஆஃபீஸ்க்கு வர நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியலையா? ப்ரோ அதெல்லாம் தெரியுது ப்ரோ, ரைஸ் மில் வச்சிருக்கிறீங்க, பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் அதை பற்றியெல்லாம் கேட்கல ப்ரோ, இது வேற மேட்ரு. வேறையா? வேற என்னடா வேற வேலை? நான் ஒன்றும் செய்யலையே, நான் செய்கிற வேலை எல்லாமே உனக்கு தெரியும். வேற என்ன புதுசாக கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ப்ரோ நீங்கள் சரியான பல்பு ப்ரோ. என்னடா சாமம் பொஸ்கன் பல்பு கில்புன்ட்டு ஏதோ திட்டுற? நான் என்னடா பண்ணேன்? உன்னை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கிறேன் அதுக்கா? ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே கேட்க மாட்டேங்கிறீங்க. அட சொல்லு, நான் கேட்டுட்டு தான் நிற்கிறேன். ஆமாம் போங்க, நல்லா கேட்டீங்க. நானும் மார்னிங்லேருந்து உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு இருக்கிறேன். நீங்கள் என்னடா ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுலேருந்து ஒரே பரபரப்பாகவே இருக்கிறீங்க. இப்படிதான் பேசுறது? ஆமாம், என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்லை அதையும் நான் தான் ஏதாவது சொல்லணுமா? எதுக்குடா ஐடியா? லோட் ஏற்றுருக்கா? கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடுடா, அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றி அனுப்பணும். நான் வேற இன்னும் ஒரு ஐடியா பண்ணல, அது வேற ஒரு 3 மணி நேரத்தில் கேட்டுக்கிறாங்க டெலிவரிக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள்? நான் எதை பற்றி கேட்க வந்தேன், நீங்கள் அரிசி ரைஸ் மில்லு ஆஃபீஸுன்ட்டு என்ன ப்ரோ நீங்கள்? நான் நாளைக்கு நாள் பற்றி கேட்டுட்டு இருக்கிறேன். நாளைக்கு நாளா? நாளைக்கு ஆமாடா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். ஆமாம் சம்பள நாளுடா சாமு. அதுக்கு வேற பேங்க்குக்கு வேற போய் காசு வேற கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைக்கணும். சரி நீ வரையடா சாமு, போயிட்டு வந்துடலாம். எங்க ப்ரோ? அதான்டா, நாளைக்கு ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுக்கணும்ல, கேஷ் கொஞ்சம் ட்ராப் பண்ணணும்டா, அதான் பேங்க் வரைக்கும் போகிறேன், அதை நீ வரையான்னு கேட்குறேன். ஸோ கடவுளே, உங்களையெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிற பாரு நான் என்னை சொல்லணும். என்னடா சாமு பொசுக்குன்னு இப்படி சொல்கிற? ஏன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? ஸோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கீங்க? நான் நாளைக்கு என்ன நாளும் கேட்டுட்டா சாட்டர்டே சம்பளம் அது இது பேங்க்கு கேஷுன்ட்டு என்ன ப்ரோ நீங்கள்? நாளைக்கு வேலன்ஸ் டே ப்ரோ, அது தெரியுமா தெரியாதா, இல்லை மறந்துட்டீங்களா? ஓ அப்படியாடா, எனக்கு ஞாபகமே இல்லை சாமு. ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சுன்னா ஆஃபீஸ் வேலையிலே மூழ்கிடுறேன்னா வேற அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற பாரு நான். என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கீங்க? நாளைக்கு வேலன்ஸ் டே ப்ரோ, வேலன்ஸ் டே. உங்கள் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா இல்லையா? என்னென்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு சொல்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆமாடா, நானே மறந்துட்ட பாரு சாமு, நல்ல வேலைடா ஞாபகப்படுத்தினேன். ஆமாடா சொல்லணும் தான், எப்படி சொல்கிறதுனே ஒன்றுமே புரியவே மாட்டேங்குதுடா. வாட் ப்ரோ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? எப்போதான் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க? எப்படியாச்சும் நாளைக்கு சொல்லிடுங்க ப்ரோ. நானும் நீங்கள் எப்படா சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் 2 வீக்ஸ் தான் ப்ரோ இருப்பேன். என்னடா சாமி சொல்ற? இன்னும் 1 மாசம் இருக்குல்ல நீ போறதுக்கு, இப்போ என்ன திடீர்னு 2 வாரங்களா? ஆமா ப்ரோ. நீ டிக்கெட் அப்புறம் தானடா 1 மந்த் கழிச்சு தானடா போட்டுக்கிறா, இப்போ எப்படி போவ? இல்லை ப்ரோ, அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் புது டிக்கெட் எடுத்துட்டேன் ப்ரோ. நான் இன்னும் 2 வீக்ஸில் கிளம்ப போகிறேன் ப்ரோ. அது கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும் ப்ரோ, அதுதான் கொஞ்சம் வேலை இருக்குது. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 டேஸ் முன்னாடியே போனால் தான் அதெல்லாம் சரியாக பண்ண முடியும் ப்ரோ. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கொஞ்சம் குயிக்காக வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லையா, அதனால தான் ப்ரோ. என்னடா சாமு நீ போறியா? நீ இருந்தப்போ ரொம்ப ஜாலியாக இருந்ததுடா, உனக்கு மட்டும் தான் தெரியும் என்ற மேட்ரெல்லாம் என்னன்னு.
உன்கிட்ட தான் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்பவே போறாங்கற. என்னடா ஷாமு, திடீர்னு ஏதேதோ மாத்தி மாத்தி பேசுற. போடா, நீ போயிட்டேன்னா எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன ப்ரோ பண்றது? ஸ்டடி ஹாலிடே முடிய போகுது இல்ல ப்ரோ, போய் தானே ஆகணும். நீ சொல்றது சரிதான்டா. ஆனா பாரு, நீ இருந்தப்ப ரொம்ப ஜாலியா இருந்தேன்டா. இல்லாட்டி நான் வீட்டுல தனியா தான் இருப்பேன் எப்ப பார்த்தாலும். கூடயே இருந்தியா, திடீர்னு போறேன்னு சொன்னது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி கால் பண்ணுங்க ப்ரோ, பேசலாம். என்ன 1 இயர் தானே ப்ரோ, ஸ்டடி எல்லாம் முடிஞ்சது நான் இங்கேயே வந்துருவேன் ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ, நான் போறக்குள்ள எப்படியாவது சீக்கிரமா சொல்லிருங்க ப்ரோ. இதை நாளைக்கே சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் கேட்டேன், ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு. நீங்க என்னடானா பேலன்ஸ் லீவுங்கிறதையவே மறந்துட்டு நிக்கிறீங்க. ஆமாடா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அதனாலதான் எனக்கு ஒண்ணுமே தோணல. சரி வாடா, ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஏதாவது ஐடியா கொடுவா. இதுக்கு மேல ஐடியா பண்ணி அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ, சந்தேகமா தான் இருக்குது. சரி பார்க்கலாம். சரி சரி வாடா, அதெல்லாம் சொல்லிடுவா வா. ஆமா, இதையவே தான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். என்கிட்ட மட்டும் தான் சொல்லிடுவேன் இருக்கீங்க. ஆனா சொல்லணுங்கிறவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ஆமாடா ஷாம், என்னடா பண்ண சொல்ற? நானும் சொல்லணும் தான் நினைக்கிறேன். இந்த சொல்லணும்னு நினைச்சாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பா இருக்குதா, ஒரே பதட்டம் ஆயிருது. என்ன சொல்ல வரானே தெரியாம எதையோ ஒன்று உளறி கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ரோ, பேசாம ஒன்று பண்ணுங்க, நீங்களே என்னோட கிளம்பி வாங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கே வந்து இருங்க ப்ரோ. என்னடா திடீர்னு உங்க ஊருக்கு கூப்பிடுற? நான் எப்படி இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்து அங்கே இருக்க முடியும்? ப்ரோ அதுக்கு இல்லை ப்ரோ, உங்களுக்கு இங்க இருந்தா ட்ரைனிங் பண்ண செட் ஆக மாட்டேங்குது எனக்கு. நீங்க பேசாம என் கூட வாங்க. அங்க போய் நீங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க, 1 மந்த் ஆச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா தேறிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்தாச்சு அவங்க கிட்ட சொல்லுங்க உங்க விருப்பத்தை. என்னடா சின்ன பையனெல்லாம் என்ன மட்டமா வீசிட்டு இருக்கிறான். டேய், இதுக்காகவே சொல்றேன்டா, நாளைக்கு எப்படியாவது நான் சொல்லிடுறேன்டா சாம், சரியா? ரொம்ப கேவலப்படுத்துறடா என்னைய. ஓகே ப்ரோ, ஓகே. பாக்குற எப்படி சொல்றீங்கன்னு. என்னடா சவால் விடுற மாதிரி எல்லாம் பேசுற? நான் சொல்லக்கூடாதுன்னே நினைச்சு பேசுற மாதிரி இருக்குடா. ப்ரோ, நீங்க சொல்லணும்னு சொல்லி தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். சரிடா கோவப்படாத. நாளைக்கு எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது சொல்லிடுறேன், சரியா? சரி வாங்க ப்ரோ, ஏதாவது அவங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு, அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்க பேர் கண்டுபிடிக்கிறக்கே 3 மாசம் பண்ணவராச்சு. இந்த பயப்புல நம்மள ரொம்ப வாருதே. அப்பதா இந்த Dress எப்படி இருக்கு எனக்கு? என்ற ரங்கத்துக்கு என்ன குறைச்சல? அம்சமா இருக்கறடா கண்ணு. இந்த துணில நீ நல்ல டிப் டாப்பா இருக்கறப்போ. என்ன தாத்தா? அப்பதா என்ன டிப் டாப்பா இருக்கறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? அதான் உங்க ஆத்தாக்காரியே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு என்னை கேட்கற? நீங்களே சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க, அந்த பேரன் கேக்குறான்ல. எவ்வளவு அம்சமா இருக்கறா டிப் டாப்பா? சொல்லுங்களே, வாயை திறந்து. என்ன பல்லு விழுந்துருமா என்ன? அதெல்லாம் அப்புறம் வேற நல்ல அம்சமா தான் இருக்கிறான். ஆனா என்னடா, பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டுட்டு போற பள்ளிக்கூடத்துக்கு? பள்ளிக்கூடம் இல்ல தாத்தா, பள்ளிக்கூடம் இல்ல. காலேஜுக்கு போறேன். எத்தனை வாட்டி சொல்றது? நீங்களே இந்த அப்பத்தாவே எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கூடானே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேக்கானம் பேசு நல்லா. பேண்ட்டை மட்டும் ஒழுங்கா போட்டுறாத. ஏன்டா, உங்க அப்பா உனக்கு துணிமணியே நல்ல துணிமணியே ஒன்றும் வாங்கி தரலையா என்ன? ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க? இது அன்னைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே தாத்தா வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா தான் இருக்கு. அப்பதா கூட சொன்னாங்களே நல்லா இருக்குன்னு. உங்க அப்பத்தாளுக்கு கண்ணாடி போட்டா கூட கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. சூப்பரெல்லாம் இருக்கட்டும். அதேன்டா கிழிஞ்ச துணிமணி போட்டு சுத்துற? ஏன் ஒரு நல்ல பேண்ட் கீண்டு இல்லையா உங்ககிட்ட? தாத்தா, இது ரொம்ப நல்ல பேண்ட் தாத்தா. நான் இப்பதான் தாத்தா எடுத்தேன் என்னோட பர்த்டேக்கு. எனது இப்பதான் எடுத்தியா? நான் கூட ஏதோ பழைய பேண்ட்டோ என்னமோ அதை இப்படி கிழிச்சு கிடக்குதுன்னு நினைச்சேன். ஏன்டா, எடுத்து 1 மாசம் தான் ஆச்சு, புது பேண்ட்டுங்கிற, அது எதுக்கடி இப்படி முட்டிக்கிட்டே கிழிச்சிட்டு இருக்கிற? கிழிஞ்சு கிடக்குதா? எங்க? நல்லா குனிச்சு பாரு கால்ல. அட ஆமாவனே, நான் அத கவனிக்கல பாரு. உங்க தாத்தா எல்லாம் கரெக்ட்டா தான் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன சாமி முழங்கால் கிட்ட கிழிஞ்சு கிடக்குது? ஐயோ, ரெண்டு ஓல்டா இருக்கறனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது போங்க உங்களுக்கு. இதெல்லாம் ஃபேஷன் தாத்தா, ஃபேஷன். இப்படி தான் எல்லாம் Dress போடணும். என்னடா பேராண்டி சொல்ற? இதுதான் பேஷனா? அதானே. ஏண்டா, கிழிஞ்சு போன துணிமணி போடுறது இப்ப இருக்கிற நாகரிகமா என்ன? எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரங்கா, வீட்ல தான் இருக்கறியா? வாடி கருப்பாயி, வா உள்ள வா. ஏன் அங்கே நிக்கிற? வரேன். ஆளுங்கள மேசல் கூட்டிட்டு போலான்ட்டு வந்தனா. சரி அதான் உன்னை வார்த்தை ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டுட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன். என்ன பண்ணிட்டு போற? நான் என்னடி பண்ணுவேன்? வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சோறு ஆக்கல, ஒன்றும் ஆக்கல. இனிமேல் தான் ஆக்கணும். சரி அதான் என்ன பண்றதுன்னு அரிசி படைச்சு வச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்லு? என்ன கருப்பாய் கேட்கணும்? அது ஒண்ணு இல்லடி ரங்கா. அது எதுக்கு நேத்து நடுசாமத்துல எல்லாம் குடும்பத்தோட ரோட்ல உச்சாந்தியில போய் நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ, இவ பாத்துட்டாளே, ஊரு தண்டோரம் போடுவாளே. ஐயோ சின்னப்புள்ள, நீ தான், நானே பயந்துட்டேன். நீ ஏடி இப்படி பேசுற? என்ன பார்த்து பயந்துட்ட? ஐயோ ஆமா சின்னப்புள்ள, ஆமா. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயப்படாம எப்படி இருக்கிறது? நீ பாட்டுக்கு வந்து தோல்ல கை வச்சது நானும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நீ தண்ணிக்குள்ளேயே உழுகுறதுக்கு போயிட்ட தெரியுமா? அது சரி, எதுக்கடி இப்படி பயந்துட்டு இருக்கிறா? நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.